ஜக்காத்தில் பிழையான நடைமுறை நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது. சுபஹானல்லாஹ், ஜக்காத் என்பது கடமை. எல்லா பணக்காரர்களும் கொடுத்தால் இந்த சமுதாயம் பணக்காரனாகிவிடும் ஆகாது. இஸ்லாம் சொல்ல வேண்டிய முறையில் கொடுத்தா மட்டும்தான் என்ன செய்யும், பணக்காரனாகும். ஜக்காத் அப்படியே கலெக்ட் பண்றாங்க. கலெக்ட் பண்ணி 1 கோடி 2 கோடி ஜக்காத் ஊருக்கு காணி வழங்குகிறோம். நீ யாரு காணி வழங்குறதுக்கு? முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்க அது காணி வழங்குறதுக்கு உங்களோட சதக்காவாது ஜக்காத்தா? ஜக்காத் ஏழைகளோட சொத்து, அது நிர்வகிக்க வேண்டியது ஏழைகள். நீங்க ஜக்காத் கொடுக்க வேண்டியது எந்த பொருள்ல எது கடமையாகுதோ ஒன்றில் அதை கொடுக்கணும், அல்லது அதை பணமா கொடுக்கணும். ரெண்டு தான் நடக்கணும். ஆடுல கடமைனா ஆட்டை கொடுங்க, ஆட்டுக்கு பதிலாக பணத்தை கொடுங்க. இது ரெண்டு தான் நடக்கணும். இது அல்லாமல் நீங்க என்ன செய்றீங்க, இந்த மாதிரி பணத்தை எடுத்து வச்சுட்டு ஊரில் உள்ள விதவைகளுக்கு மெஷின் கொடுக்குறாங்களா? 40 மெஷினை கொடுத்தா யார் தைக்கிறது? ஊர்ல 40 விதவைகளுக்கு 40 மெஷினை கொடுத்தா மெஷினை வித்து தான் அப்புறம் சம்பாதிக்கணும். ஏன் 5 உடுப்பு போறது அண்டிலிருந்து 1 தான் போகும். இருக்கிற ஒரு விதவை ஏழை ஆயிடுவாள். ஏற்கனவே ஒரு விதவை மெஷின் வாங்கி தச்சிட்டிப்பாலே, ஆகா ஊர்ல மெஷின் கொடுக்க போறாங்க, நம்மளோட பிசினஸ் அவ்வளவுதான். யாரு? ஏற்கனவே உள்ள விதவையோட மெஷின் அவ்வளவுதான். பெரிய பொருளாதார திட்டம் போடுறாங்க, விளங்கிட்டா? ஊர்ல உள்ள எல்லாரும் பணக்காரனாக போறாங்களா? அப்ப எப்படி யோசிக்க? பொருளாதாரத்தை பத்தி ஒரு பேசிக்கும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. நம்ம பள்ளியிலிருந்து எல்லாருக்கும் ஊரில் மெஷின் வழங்குகிறோம், 100 மெஷின். ஊர்ல உள்ள இளைஞர்களுக்கெல்லாம் 100 ஆட்டா. அப்புறம் ஹைதரிக்கும் அந்த ஊர்ல உள்ள ஒன்றை ஏழையாக்குற வேலை. புதுசா உள்ள ஆட்டால பார்த்து ஒருத்தன் ஏறுவா, ஏற்கனவே பழைய ஆட்டா இவனே ஏற மாட்டான். ஜக்காத்து கொடுத்தனால பழையில உள்ள ஏழாயிருவான். உனக்கு யார் ஆட்டா கொடுக்க சொன்னது? இஸ்லாம் எது கடமையாகுதோ இந்த பணம் அவருக்கு இல்ல அநியாயமா செலச்சிருவா. அது ஓண்ட பணத்தை யோசி, அநியாயமா செலவழிச்சு அது அவன்ட பணம். நீ கொடுக்கிற சதக்கால யோசி. இங்க பாருங்க, நான் உங்களுக்கு வீடுக்கு தான் தாரேன், ஒரு பாத்ரூம் கட்ட தான் தாரேன், கல்விக்கு தான், அது சொல்லலாம். அவன் நீ சதக்கா கொடுக்குற, நீ கொடுக்கிற ஜக்காத்து அது ஓண்ட பணமே அல்ல. அவன் செலவழிச்சாலும் சரி, உனக்கு முன்னால கிழிச்சு வீசினாலும் சரி, அது உனக்குரிய அம்சம் அல்ல. அதுதான் நீ உள்ளத்துல ஜக்காத்து சரியா கொடுக்கறான்னு அர்த்தம். இது அப்படியா கொடுக்குறாங்க? 1 கோடி ஜக்காத்து தனக்கு வந்துட்டா அதுக்கு ஆரம்ப முன்னுரை பின்னுரை தேர்வு செஞ்சதுக்கான காரணங்கள் என்ன, அது இதுன்னு பாராட்டி இவர சொந்த பணத்தை கொடுக்கிற மாதிரி நீ கடமையா டெக்ஸ்ட கொடுக்குறீங்க கவர்மெண்ட்டுக்கு. இந்த டெக்ஸை நான் ஏன் தருகிறேன் தெரியுமா கவர்மெண்ட்டுக்கு? அப்படி செஞ்சா எப்படி இருக்கும்? டெக்ஸ் தரு, உனக்கு பிசினஸ்க்கு பேமிஷன் தந்தனால டெக்ஸ் அவன் எடுத்துட்டு போற அந்த டெக்ஸ் தான் இது. இஸ்லாமிய ஆட்சியுடைய டெக்ஸ் ஜக்காத். அதை கவர்மெண்ட்டுக்கு சொல்லுவோமா ஆட்டா எடுக்கணும் அது கொடுக்கலான்னு சொல்ல இயலாது. எங்கேயாவது ஊர்ல பெரிய காணி கொடுக்கணும் சொல்லி அந்த ஜக்காத்தெல்லாம் கொண்டு போய் சேர்த்து காணியில வாங்கி விடுறது, கூட வாங்குறதுக்காக பிரிச்சு 5 பேஜஸ் கொடுத்துரும். மாஷாஅல்லாஹ், ஒரு காணி நம்ம கொடுத்திக்கிறோமே, அந்த ஏழைட்ட பேத்து கேட்டா அல்லாஹ் அந்த காணியை நிரப்புறதுக்கு நான் என் வாழ்க்கை ஃபுல்லா வாழ்ந்தாலும் நிரப்பலாது. அவ்வளவு ஒரு சகதியில போய் காணியை தந்திக்கிறாங்க. அப்படி இவன் வீட்டுக்கு வாங்குறான், அப்படி வாங்க மாட்டான். இதுதான் நடக்கக்கூடிய அநியாயங்கள் ஜக்காத்துல. அதனால ஜக்காத்தை பரிமாற ஒன்றில் பணமாக கொடுங்கள். ஏழை கௌரவப்படுவான். நீங்க கொடுங்க, 1 லட்சம் அவனுக்கு ஜக்காத்து கொடுக்க போறீங்க, 10,000 கொடுக்க போறீங்க, 5,000 தான் உங்களுக்கு ஜக்காத்து கொடுக்கலாமா? 5,000 கையில கொடுங்க. நான் உங்களை செலக்ட் பண்ணதுக்கு காரணத்தை மட்டும் உனக்கு சொல்லுங்க. நீ ஏழை ஆகிக்கிற, உனக்கு குடும்பத்தை உனக்கு படிப்பு இல்லாம இருக்குது, அதனால அந்த படிப்பு செலவுக்காக உதவ மட்டும் தான் தரேன். அது உண்ட பணம், நீ முடிவு எடுத்துக்க, உண்ட பணம், அதுக்காக நான் தாரேன். நீ பாக்குறது மட்டுமல்ல கஷ்டம், ஃபேன் இருக்கும், வீடியோ இருக்கும், டிவி இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா அவனுக்கு ஒரு அதாவது தாங்க முடியாத ஒரு கடன் இருக்கும். நீ எப்படி செலக்ட் பண்ணுவாய்? அவனுக்கு இதை விட அதான் முக்கியமா இருக்கு. நீ மெஷினுக்கு கொடுப்பாய், ஆனா இன்னொரு கடன்காரன் நிப்பான், வந்த உடனே மெஷினை தூக்கிட்டு போறதுக்கு. அந்த அளவு கடன் அவனுக்கு இருக்கு. வீட்டுக்கு போய் பாக்குறது ஃபேன் சுத்துது, ஜக்காத் கடமை இல்லை. இவங்க தீர்மானிக்கிறாங்க, வழங்கிட்டா ஃபேன் சுத்துதான் ஜக்காத்து கடமை இல்லை. ஆனா சவுதி அரேபியால உங்களுக்கு ஃபேன் டிவி செட்டிலைட் இருந்தாலும் இங்க லெட்டர் கொடுப்பாங்க ஜக்காத்து கடமை. உங்களுக்கு இங்க சொந்த வீடு வாங்க இயலாது, சொந்த காணி வாங்க இயலாது. நீங்க 30,000 40,000 சம்பாதிச்சாலும் எல்லாரும் ஜக்காத்து கடமை உள்ளவங்க. இங்க ஜக்காத்து கடமை உள்ளவங்க. நீங்க ஒரு வகையில ஜக்காத்து கொடுக்க கடமையா இருக்கீங்க, உங்களோட பொருளாதாரத்தில், அது வேற. ஆனா இங்க அவங்களுடைய பார்வையில் என்ன, நீங்கள் ஜக்காத்து கடமை உள்ளவர்கள், உங்களுக்கு கொடுக்கப்படணும் உங்களுக்கு என்ற பார்வையில் அவங்க இருப்பாங்க. எந்த ஜம்மியத்துல் பிர் ஜம்மியத்துல் இஹ்சான் என்ற எதுக்கு போனாலும் உங்களை அதை செலக்ட் பண்ணுவாங்க. அதுல எதன் காரணமா செலக்ட் பண்றாங்க? இல்லாமை என்பது அவருடைய இருப்பிடம், அவருடைய அன்றாட வாழ்வாதாரம், அன்றாட தேவைகள், கல்வி, மருத்துவ செலவு. உனக்கு அவனுக்கு எது தேவைன்னு அவனுக்கு தான் தெரியும். மனைவிக்கு எது தேவை நம்மளுக்கு தீர்மானிக்க முடியல திட்டிக்கிறோம், விளங்கிட்டா? இதுல போய் உனக்கு இதுதான் தேவை எப்படி என்று சொல்லி இவரா செலக்ட் பண்ணி இவரா அவனை கொடுத்துட்டு வந்துடுறது. இப்படி கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த பணத்தில் எந்த பிரயோசனம் கிடையாது. நிறைய ஜக்காத்துக்கள் பள்ளி வாயில்களில் தேங்கி இருந்து கொண்டிருக்கிறது. 10 கோடி 5 கோடி லட்சங்கள் தேங்கி இருந்து கொண்டிருக்கின்றன. ஜக்காத்துக்கான பிளேம் பண்ணி கண்டிக்கிறாங்களா? ஏழைகள் பார்த்து கண்டிக்கிறான், அன்றாட தின்ன வழி இல்லாம, அரிசிக்கு வழி இல்லாம பார்த்து கண்டிக்கிறேன். எத்தனையோ பேருக்கு தேவை. யாரு கடமை வழங்குதோ அவர்களுக்கு கொடு, கையில கொடுத்துரு, அவர்கள் என்ன செய்வாங்க, செலவழித்துக் கொள்வார்கள். இது மட்டுமல்ல,
இன்னொரு விஷயத்தையும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன், ஏன்னா இந்த பகுதி மக்களுக்கு போகவே இல்லை. இன்னொரு விஷயம் இந்த ரமலான் ஜக்காத் என்ற பேர்ல நடக்குது. ஜக்காத்துக்கு தகுதியானவர்கள் அப்ளை பண்ணட்டா அவங்களுக்கு அவடைய பணி தனியா விட்டுருந்தா அவன் போய் ஜக்காத்தை கொடுத்துருப்பான். விளங்கிட்டா? இவன்ட்ட பணத்தை ஒரு ஜெம்மியாவா சேர்த்து, ஒரு இயக்கமா சேர்த்து, ஒரு ஆளாவா சேர்த்து கலெக்ட் பண்ணி அப்ளை பண்ணவும். இனி அவர் எழுதணும் என்ன காரணம்னு அப்ளை பண்ணணும். எனக்கு டாய்லெட் இல்லை, சரியா, என் குழந்தை கல்வி இல்லை அப்படின்னு. இதுல இன்னொருத்த பக்கத்துலேருந்து அவனுக்கு நல்ல பணம் இருக்கீங்க, அவன் ஆதியார் தம்பிர மகன் தானே, அவனுக்கு எல்லாம் இருக்கு, அவனை பத்தி ஒரு புறங்கல்வி மசூராக்கா தானே பேசுறோம், சரியா, எல்லாம் கல்வி கிளிய முடிச்சு ஒரு ஆள் சொல்ல சரி கொடுங்க. இப்படித்தான் ஜக்காத்து கடமை. அது நிறைய பேருக்கு. இது மட்டுமல்ல, தன்மானம் உள்ள எவனுக்கு ஜக்காத்து கிடைக்காது. ஏன்? ஒத்தனை எழுத மாட்டான். தன்மானம் உள்ள எவனும் எழுத மாட்டான். ஏன்? போன் மட்டுமல்ல, போட்டோ பிடிச்சி போட்டுருவாங்க பேப்பர்ல. விளங்கிட்டா? சமூக பணிகள், இவன் பிச்சை வாங்கினா, இவன் 5 லட்சம் வாங்கினா, இவன் 5000 இவன் வீட்டுக்கு டாய்லெட் கட்டி கொடுத்தோம், இவனுக்கு வந்து கூரை இல்லாம கூரை போட்டு கொடுத்தோம், இவன் மனைவிக்கு உடுப்பு வாங்கி கொடுத்தோம்ல, மான மரியாதை பேப்பர்ல வாங்குறாங்க. கேட்டா பொதுப்பணிகளா, சமுதாயம் செய்த பொதுப்பணிகள். விளங்கிட்டா? சமுதாயத்துக்கு பொதுப்பணிகளா, சரியா? இதெல்லாம் பொதுப்பணியா? மானத்தை வாங்குற பணிகள். பொதுப்பணியை தனியே செய். போட்டோ அடிச்சு அவனை, விளங்கிட்டா? ஒரு பொம்பளைக்கு ஒரு 100 ரூபாயோட கொப்பியை கொடுத்துட்டு, 1000 ரூபாயோட கொப்பியை கொடுத்துட்டு அவர்களுக்கு கல்விக்கான அடிப்படை உதவிகள் வழங்கப்பட்டன. அடிப்படை உதவி சாப்பாடு தின்ன வழியில வைப்பான், கொப்பியை வித்து சாப்பிட்டுருவோம். விளங்கிட்டா? அவன் உள்ள கஷ்டத்துக்கு அடிப்படை உதவிகளுக்கான இது வழங்கப்பட்டு விட்டன. கொடுங்க, சமூக பணிகளா சேர்த்து கலெக்ட் பண்ணி கொடுங்க. கொடுத்துட்டு உங்களோட பேரை வந்து என்ன செய்யுங்க, இயக்குநர் இத்தனை பேருக்கு நாங்க கொடுத்தோம், 1000 பேருக்கு கொடுத்தோம், அக்கௌண்ட்டை உள்ளுக்கு வச்சுக்கோங்க. யாருக்கு கொடுத்தோம், எவங்களுக்கு கொடுத்தோம், எது கொடுத்தோம், ஆதாரத்தை சைன் பண்ணி வச்சுக்கோங்க. கேட்டா காட்டுங்க. நீங்க பட்டியலை போட்டு இப்படி போட்டீங்கடா, அல்லாஹ் தஆலா சொல்றான், பேணுதலின் காரணமாகவும் மானம் மரியாதையின் காரணமாகவும் உங்கள்கிட்ட கேட்க மாட்டார்கள். அவர்களுக்கு போய் ஜக்காத்து கொடுங்க, நீ போட்டோ அடிப்பேன்ற, கேட்டா போட்டோ அடிப்பேன்ற. விளங்கிட்டா? ஜக்காத்து கேட்டு வந்தியோ உடனே போட்டோ அடிச்சு பேப்பர்ல போடாம தரமாட்டேன்னா எந்த மானம் உள்ளவனும் வரமாட்டான், எந்த ரோசம் உள்ளவனும் வரமாட்டான். ஜக்காத் இப்ப நடக்குது. அப்ப இயக்கங்களா நம்ம ஜக்காத்தை வளர்த்து சமுதாயத்துல பணி செஞ்சுக்கிறீங்க. தகுதியானவர்கள் நிறைய பேர் வரவில்லை. தகுதியானவர்கள் நிறைய பேர் மானம் கௌரவம் தான் நிக்கிறாங்க. அதான் மிக முக்கியம். அப்ப ஜக்காத் என்பது இப்படி பிரபலியப்படுத்துறதுக்கு அல்ல. நீங்க ஜக்காத்தை கொடுத்துட்டீங்கன்னா முடிச்சிருங்க. ஏழைகள் வரத்தான் செய்வாங்க. ஃபித்ரா அரிசி என்றாலும் வரிசையில் நிக்கிறதுக்கு 1000 பேர் தகுதி. ஏன்னா அப்படி நிக்கிறாங்க அவங்களோட கஷ்டத்தின் காரணமாக. ஆனா தன்மானம் உள்ள உயர்ந்த சில மக்கள் வர மாட்டாங்க. இவங்க வந்து அடிப்படை வசதி இல்லாதனால வராங்க. இப்படி ஜக்காத்தை பிரபலியப்படுத்தல், போஸ்ட் அடிக்கிறது, நோட்ஸ் அடிக்கிறது, அதுக்காக வேண்டி கொஞ்சம் பேர் என்ன செய்யறாங்கன்னா இங்கேயும் கவர் பண்றாங்க. ஏங்க இங்க முன் துண்டு மட்டும் கவர், முகத்தை மட்டும் கவர் பண்ணிடுறது. கவர் பண்ணி நாங்கள் ஆளை அடையாளப்படுத்தவில்லை. பேப்பர்ல கவர், ஆனோட நிர்வாகத்துக்கு கவர் இல்லையே. நிர்வாகத்தில் உள்ள யார் மலக்குமார்கள்? அப்ப பாப்பா, ஓ இவனு வாங்கி தான் நினைக்கிறானா, அவங்க அந்த பள்ளியிலே வாங்கினானே அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு அவன் ஜக்காத்து தகுதி 2 பள்ளியெல்லாம் கொடுத்திக்கிறாங்க. நிர்வாகத்தில் உள்ள நீ 15 பேர் பாக்குறாயா இல்லையா ஜக்காத்து குழுல? ஜக்காத்து குழு என்ற பெயர்ல ஜக்காத்து குழு நடத்துறவர்களுக்கு ஒரு உபதேசம், யாராக இருந்தாலும் சரி, ஒன்றில் ஒழுங்காக மார்க்கப்படி நடத்த முடியுமா நடத்துங்கள். இல்லை என்று சொன்னா இதுல ஜக்காத்து கொடுத்து நரகத்துக்கு போயிடுறாங்க. அவ்வளவுதான். ஜக்காத்து பங்கிட்டு கொடுத்து நரகம் போயிடாங்க. ஏழைகளோட சொத்து நெருப்பு. அதாவது அல்லாஹ் தஆலா சொல்றான், அவருடைய வயிற்றிலே அவர்கள் நெருப்பை தவிர வேற எதையும் சாப்பிடவில்லை. அனாதைய சொத்தை சொல்லக்கூடாது. பொருளாதாரம் ஏழைகளோட சொத்து நெருப்பு. உங்களால முறையாக மார்க்கம் படிச்சு நிர்வாகத்துக்கு தெரியுமா? நிர்வாகிக்க பெருமை அடிக்கிறதுக்கு ஜக்காத்தை பணக்காரர்கள்ட்ட இது பறிஞ்செடுத்து பெருமை அடிக்கிறதுக்காக என்ன செய்ய வேண்டாம், ஜக்காத்து கொடுக்க வேண்டாம் என்பதை ஒரு உபதேசமாக சொல்லிக் கொள்கிறேன். ரமலானில் நாம் ஜக்காத்து கொடுக்கிறோம் என்கின்ற அமைப்பில் காட்டுவதற்கு இந்த ஜக்காத்து நடைமுறை இருக்குது, பிழையானது. ரமலான்ல கடமையாரோ ரமலான்ல கொடுக்கணும், ஷபான்ல கடமையாரோ ஷபான்ல கொடுக்கணும், முஹர்ரம்ல கடமையாரோ முஹர்ரம்ல கொடுக்கணும். ரமலான்ல தான் உங்களுக்கு கொடுக்கலமா, உங்களோட செட்டப் அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யுங்க, ரமலான் டு ரமலான் என்ன செய்யுங்க, உங்களோட பொருளாதார முறையை கொண்டு வந்து வைங்க. நீங்க வச்சுட்டு என்ன செய்யுங்க, கொடுங்க. வைக்காமல் ஷபான்ல ஆரம்பித்த ரமலான்ல கொடுப்பது என்பது நீங்கள் அதுக்கு மௌத்தானீங்கடா, ஜக்காத்து கடமையை நிறைவேற்றாமல் மௌத்தாகிறீர்கள் அர்த்தம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மார்க்க விளக்கத்தை உரிய முறையில் நடைமுறைப்படுத்தி சொர்க்கம் செல்லக்கூடிய மக்களாக என்னையும் உங்களை மாக்கியல் புரிவானாக. ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.